ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. He who is jealous is sure to lose என்று சொல்வார்கள். பொறாமைப்படுகிறவனுக்கு இயற்கை கொடுக்கிற பரிசு தோல்வி. உதாரணம் சவுல் இல்லைங்களா? அரச மகுடம் தாங்கி சிம்மாசனத்திலே செங்கோலேந்தி அமர்ந்திருக்க அரசன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன் மேல் பொறாமைப்பட்டான். என்னாச்சு? அவனுடைய கீழே போயிட்டான். அதான் அருமையான ஒரு சான்றுரையாக மாறுகிறது. அதே போல இந்த பொறாமையினால பல இடங்களில் பல விதங்களில் அவர் சவுலை தாவீதை வதைக்கவும் சாவுதை கொல்லவும் தேடுகிறார். பொறாமை என்பது சாதாரண ஒரு கெட்ட குணம் மட்டும் கிடையாது. அது ஒரு சக்தி, ஒரு எதிர்மறை சக்தி. எந்த வலுவான உறவையும் உடைத்து தகர்க்கும் என்று ஒரு உளவியலார் சொல்றார். அந்த குணம் எந்த வலுவான உணர்வாக இருந்தாலும் அது அப்படியே தகர்த்து அப்படியே சின்னவனமாக்கிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்படின்னாக்க பாறைக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன செடி மாதிரி சும்மா அப்படியே வேர் விடும், மழை வரும். நம்ம கவனிக்காமல் விட்டோம்னாக்க அது அப்படியே பாறையே பிளந்துடும். பொறாமையும் அப்படிதாங்க. ஒரு சின்ன ஒரு எண்ணமாக வரும், அந்த எண்ணம் செயலாக மாறும், தொடர் செயலாக மாறும். தொடர் செயல் பழிவாங்கும் குணமாகவும் அல்லது பழி எடுக்கிற குணமாக மாறி பாறை பிறந்துடும், உறவை சிதைச்சிடும். அதான் ரொம்ப முக்கியமான காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. முன்னொன்று, பொறாமப்பட்டு யாராவது உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அது எப்படி எதிர்கொள்றது? அதுக்கும் தாவீது சமத்தியான எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. உன்னை விமர்சகர்களை கொண்டு நீ கலங்காதே, ஏனென்றால் உன்னை விமர்சகர்களை நீ உன்னை பார்த்து பொறாமப்பட வைத்திருக்கிறாய் என்பதை மனதில் நினைத்துக்கொள். உன்னை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னாக்க அது உண்மையா பொய்யான்னு பாருங்க. அது பொய்யா இருந்தால் உன்னை பார்த்து அவன் பொறாமப்படுறான்னு வச்சுக்க, அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம்டா, தைரியமாக போவோம், போயிட்டே இருக்கணும். உன் மீது வீசும் கற்களை படிக்கட்டுகளை மாற்றி வெற்றியை நோக்கி தொடர்ந்து போய் என்று வைரமுத்தூர் கவிதையில் அழகாக சொல்லியிருப்பார். கல்லே வீசினாலும் அந்த கல்லை வச்சு படிக்கட்டாக மாற்றி போயிட்டே இருக்கணும். அதான் நம்ம முக்கியம். ஒருவேளை உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அதான் வாழ்க்கை நிலை. தாவீதும் சவுலும் அழகான ஒரு உண்மைதாரங்களாக இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். சின்ன செய்தி தான், பார்த்தீங்களா? அங்கே சினமுற்றார், பொறாமைப்பட்டார். கொலை குற்றத்திற்கும் கொலைக்கும் அவர் அஞ்சவில்லை. எந்த ஒரு பாதக செயலுக்கும் அவர் அஞ்சவில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா? சினம் கருவுற்று பொறாமை ஈண்டெடுக்கிறது, பொறாமை கருவுற்று பாவத்தை ஈண்டெடுக்கிறது, சாவை ஈண்டெடுக்கிறது. அதான் ஒரு செயின் ரியாக்ஷன் பார்க்குறார். இப்போ 3 நிலைகள் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தை வருது. கடவுள் அனுப்பிய தீயாவி சவலை ஆட்கொள்ள. கடவுள் தீயாவி அனுப்புவாரா? கடவுளிடம் தீயாவி வருமா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்பாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னாக்க 1 அரசர் 22, 23 வார்த்தையில் வாசிப்போமே. இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவியிருக்கிறார். ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார். அப்போ அந்த மக்கள் அந்த எபிரேய மொழியில் ருவாஹ் என்பதுதான் ஆவி என்பது. ஆவியானவர் என்பதுக்கு ருவாஹ் ஸ்பிரிட் என்று அல்லது நூமா என்று கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. இந்த ருவாஹ் என்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான வார்த்தைகள். எப்படி நவி என்கின்ற வார்த்தை இறைவாக்களையும் போலி இறைவாக்களையும் ஒருங்கே குறிப்பது போல இந்த ருவாஹ் என்பது ஆவி. அது ஆண்டவரின் ஆவி, தீய ஆவி. ருவாஹ் அதனாய் ருவாஹ் ரா, தீய ஆவி ஆண்டவரின் இறைவன் ஆவி என்று பெயர் பண்ணாங்க. இந்த இடத்துல கடவுள் அனுப்பிய தீயாவி, அது கடவுள் அனுப்பினாரா இல்லையான்னு இல்லை, மாறாக இதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை நம்ம எங்கே பார்க்குறோம்னா இணைச்சட்நூல் 18:22 வாசிக்கிறோம். இணைச்சட்நூல் 18:22. ஓர் இறைவாக்கினன்
ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன். தன் எண்ணப்படியே பேசுகிற ஆவி தீய ஆவி என்று இந்த இணைச்சட்ட நூல் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. பின்னாளில் வந்தவர்கள் ஆண்டவர் உரைத்ததை உரைக்காமல் தான் நினைத்ததை உரைக்கிறவர்கள் தீய ஆவியின் மக்கள். தீய ஆவியினால் விரைவாக்குவர்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி என்று வருகிறது. அது அந்த கலாச்சார பின்னணியில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஆண்டவர் வருகிறார், ஆனால் தீய ஆவியானவர் ஆண்டவர் அனுப்புவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது உண்மைக்கு மாறான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாறுபட்ட கருத்தை, அந்த கருத்துடைய உள்ளாழத்தை பார்க்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் புரியுது. அதே போலவே கடவுள் இல்லாத போல் நடக்கிறவர்கள் தீயாவியின் மக்கள் என்று சொல்லத்தக்க வகையில் கோலியாத்தை நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 17:8. அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கு அணிவகுத்து வந்தீர்கள், நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும், அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். 43 வாசிங்க. அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். இந்த 2 இடங்களிலுமே பெலிஸ்தீனான கோலியாத்து பேசுவது கடவுள் இல்லாததை போல பேசுகிறது. கடவுளை பற்றி அச்சமில்லாமல் பேசுவது. எபிரிய பாணியில் சொல்லுவென்றால் இவர்களெல்லாம் தீய ஆவியின் மக்கள். கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய ஆட்சியும் புரிந்து கொள்ளாமல் தெய்வ நிந்தனை போல் பேசுகிறது தீயாவிடம் வருகிறதாக இவர்கள் கலாச்சார பின்னணியில் நினைத்தாங்க. ஆகவே சவுல்கிட்ட இருக்கிறது கடவுள் அனுப்பிய தீய ஆவியினால் அவர் துன்புறுத்தப்பட்டார் என்பதை இந்த வகையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த வகையில் புரிக்கும்போது அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள். 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரொம்ப அருமையான செய்தி, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறிய அதை சுட்டி காட்டுகிறது. நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது 2 முறை அதை தவிர்த்து விட்டார். பாருங்க, எத்தனை முறை தவிர்க்காரு? 2 முறை தவிர்க்கிறார். இப்போ பின்னிங் டு த வால், அப்படி சுவரோடு சுவராக சேர்த்து அவனை குத்த முடியாது. குத்தனா அந்த கத்தியோட ஊடுருவி போய் அப்படி சேர்த்தோட அரைஞ்சிடணும். அவன் அவ்வளோ அது மேலே அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுதான் தாவீதுக்கு எதிரான சவுல் பற்றிய எண்ணம். இப்போ அப்புறம் இந்த விவிலிய ஆசிரியர் சொல்லும்போது சொல்வார், நியூ அமெரிக்கன் பைபிள் என்கின்ற அழகான ஒரு விவிலிய விளக்க உரை இருக்குது. அதில் சொல்லும்போது ஆசிரியர் சொல்வார், இன்கிரெடிபிள் லாயல்ட்டி ஆஃப் டேவிட் இஸ் கிளியர்லி சீன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அரசவையில் அவனுடைய தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட அவனுடைய நோயை குணமாக்குவதற்கு அவர் யாழ் மீட்டுகிறார். அதில் பாருங்கள், அந்த அழகாக சொல்லுது இந்த வசனம். 10ஆம் வசனம், ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் மீட்டினார். ஒவ்வொரு நாளும் செய்கிறாரு. இங்கே அவன் ஈட்டி எடுத்து சொருவான். ஈட்டி நைஸாக தவறாரு, அப்படி போய் இதாகி செவத்தில் போய் படுது. அவன் ஈட்டி எடுத்து இங்கே வச்சு மறுபடியும் எய்கிறான். அவன் அங்கே தானே இருக்கிறான். இவன் நம்ம மேலே ஈட்டி எடுத்து எரிஞ்சானே, தப்பிச்சு பழிச்சு ஓடிடுவோம் அல்லது இது பண்ணிடுவான். இல்லையே, அடுத்த முறையும் அவன் எரிகிறான். அவன் எதிர்பார்த்துருக்கிறார். அதனால தான் அவரோட ஈஸியாக விலக முடிஞ்சது. விலகிறார். சோல்ஜர், ட்ரெயின்டு சோல்ஜர். அந்த கல்லடி கரெக்டாக கவர்னது வர கல் எப்படி தப்பணும்னு தெரிஞ்சவர். அவர் கோலியாத்துக்கு தெரியல, மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த இவர் ஏரிக்குள்ளே அழகாக விலகிறார். மிஸ் பண்ணுறார், அழகாக மிஸ் பண்ணுறார். எவேடட் என்ற ஆங்கில வார்த்தை சொல்லுது. அவர் அதாவது தவிக்கிறார். அப்போ அவருடைய ஈட்டியினால் தன்னை எரிந்து சுவரோடு சுவராய் குத்த நினைத்த அரசன் சொன்னாலும் கூட அவன் செய்கிறத செய்யட்டும், நான் செய்கிறத நான் செய்கிறேன். அந்த ஒரு மனப்பக்குவம், அதான் இந்த வார்த்தை ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்தில் படித்து அப்படி தமிழில் சொல்கிறேன். இன்கிரெடிபிள் டெப்த் ஆஃப் லாயல்ட்டி ஆஃப் டேவிட் டு த கிங் அண்ட் ஹிஸ் கமிட்மெண்ட் டு ஹெல்ப் சால் டு ஓவர் கம் த டார்மெண்ட்ஸ். அவன் ஈட்டி நான் எரி நினச்சது நல்ல மனசனால் இல்லை. பேதளிச்சுக்கிறான், பிதட்டுறான், ஏதோ ஒரு தவறு செய்கிறான். நம்ம மீட்டுவோம், அவனை குணப்படுத்துவோம். அதான் 2வது முறை அவன் அங்கே இருந்து காத்திருந்து பணிவிடை செய்ய வேண்டிய உண்மையான அர்த்தம். முதலாவது, ஐயோ அரசன் நம்மளை கொலை பார்க்குறானா, அரசனை திட்டுவோம், அரசுக்கு எதிராக செயல்படுவோம், அரசனை தாக்குவோம் அல்லது அரசனை விட்டு ஓடுவோம். இல்லை, நோயில் செஞ்சுட்டான், அவன் மீட்னா அவரோட நோய் போகும். 2ஆம் முறை அவர் குத்துறார், அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. 2 முறை தப்பிக்கிறது அவனுடைய பிரமாணிக்கத்தை சுட்டி காட்டுகிறது. 2வது, அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற தாவீது சவுலை குணப்படுத்த வேண்டும் என்ற தாவீதுடைய முனைப்பு தெரிகிறது. 2மே ஒரு நல்ல குணத்தினுடைய பண்பாடு. வள்ளுவருடைய அழகான குரல் சொல்லுகிறது, இன்னா செய்தார் ஒருத்தல் என்ற அழகான சொல்லு. அவர் நானும் நன்மையும் செய்து விடுவார். அவனை செபத்தில் அறைய நினைச்சவனா கூட நல்லது நினைக்கிறான். அப்புறம் தாவீது அந்த உயர்ந்த உள்ளத்தை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். அது முதல்ல அழகான கருத்து. இப்படிப்பட்ட இதே நல்ல உள்ளம் தான்
யோனத்தானுக்கு இருந்தது. ஆகவே தான் யோனத்தானையும் தாவீதையும் ஒரு தட்டில் வைத்து எடை போட்டு பார்க்க வெளி வல்லுநர்கள் தலைப்படுகிறார்கள். அதில் வந்து ஒரு வசனம் பாருங்களேன், 12ஆம் வசனம், கிளைமேக்ஸு, மாஸ் சென்டென்ஸ் வாசிங்களேன். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். இப்போ நான் ஈட்டினால் விட்டு எறிகிறேன், செவுத்தோடு செவராக அரையணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை 2 முறை யார் பயப்படணும்? உண்மையில் யார் பயப்படணும்? தாவீது பயப்படணும், ஓடி ஒளியணும். வேண்டாமடா இந்த பொழப்பு, தப்பிச்சோம் பொழைச்சான்னு துண்டக்காலம் துணி காணும் கிளம்பியிருக்கணும். அவர் கிளம்பலை. ஆனால் பயம் யார்கிட்ட வருது? சவுலுக்கு வருது. அதான் ரொம்ப அர்த்தம். சவுல் அவருக்கு அஞ்சினார். யாரே என்பது அச்சம் என்ற வார்த்தை. சவுல் அவருக்கு அஞ்சினார். இந்த அச்சம் தான் அவரை வந்து இன்செக்யூர்ட் ஃபீலிங்குள்ளே போகுது. அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்னால கோபம் வருது, கோபத்தினால பொறாமை வருது, பொறாமைனால் கொலை செய்ய தேடுகிற ஒரு எண்ணம். இதே ஒரு எண்ணத்தை தான் நம்ம எங்கே பார்க்குறோம்? காயின் ஆபேல் கதையில் பார்க்குறோம் இல்லைங்களா? பொறாமை, ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், இவரை தான் நம்மளுக்கு ஆபத்து, இவனை ஒழிச்சா நம்மளுக்கு ஆஸ்வாதம் வரும்னு நினைக்கிறது, அவன் மேலே பாஞ்சு இவனை கொலை பண்ணுறது, கொலைக்கு அப்புறம் குற்றப்பள்ளியோட ஊர் சுற்றுறது இல்லைங்களா? அந்த ஒரு நிகழ்வில் பார்க்குறோம். அதே போன்ற ஒரு செயல்பாட்டு தன்மையும் சவுல் இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே போல் அப்போ இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ 5ஆம் வசனம், 14ஆம் வசனம், அதே போல் இந்த 12ஆம் வசனம், இது 3 அப்படி கோத்து பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை குறந்தார். 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். 14ஆம் வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெற்றும் வெற்றியை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். அதான் பாருங்க, அந்த ஃபியர் அண்ட் விக்டரி ரெண்டும் அப்படி பார்த்துக்கிட்டே தாண்டி ஒரு இங்கே வெற்றி குமிஞ்சிக்கிட்டே போகுது, இங்கே பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அச்சப்படு. அதான் ரொம்ப அழகான ஒரு கருத்து. இன்செக்யூர்டு ஃபீலும் செக்யூர்டு ஃபீலுக்கும் இருக்கிற ஒரு அழகான வேறுபாட்டு ஆசிரியர் வந்து அழகாக படம் பிடிச்சி காட்டுறாரு, நல்லா அழகாக காட்டுறாரு. அந்த 5ஆம் வசனம், 12ஆம் வசனம், 14ஆம் வசனம், அது கீழே 15ஆம் வசனம் அழகான ஒரு கோர்வையாக வருகிறது. மைய கருத்து, அஞ்சும் மனிதனும் அஞ்சாம் மனிதனும். அந்த 5ஆம் மனிதன் தாவீதாக, அஞ்சுகிற மனிதன் எதனால்? பயம், பொறாமை எதனால்? வந்து சினத்தினால, சினம் எதனால்? மக்கள் கொள்றதை நினச்சி விதும்புறது, ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறது. அதான் இந்த கோட்பாடு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அச்சப்படுவது தாவீது என்றாலும் இங்கே அச்சப்படுவதாக ஆசிரியர் சவுலை காட்டுகிறார். என்னது முரண்பாடு என்று யோசிக்கும் பார்க்கும்போது அவரே ஒரு விடையும் தருகிறார். அவன் அஞ்சினார். எதனால்? ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அவனோடு இருந்ததனால் அவன் கோலியாத்தை கொன்றான். அவனோடு இருந்ததனால் நான் 1000 பேரை கொண்டேன், அவன் 10,000 பேரை கொண்டான். ஆண்டவர் அவனோடு இருந்ததனால் சென்றமிடமெல்லாம் வெற்றி கிடைக்கிறது. ஆண்டவர் அவனோடு இருந்ததனால் எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். ஆண்டவர் அவனோடு இருந்ததனால் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் நடந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்ததனால் இருமுறை நான் கொல்ல தெரிய பொழுதும் அவன் தப்பி பிழைத்தான். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பயத்துக்கு மேலே பயம் வருது. நாம் எந்த பொறி வச்சாலும் ஈஸியாக விலகிட்டு போகிறானே, இவனை வெல்லவே முடியாதா? நம்மளை ஜெயிக்க பிறந்தவன் இவன் தானா? நம்முடைய அரசாட்சிக்கு வாரிசாக வரப்போகிறது இவன் தானா? உறுதிப்பட்டுக்கிட்டே வருது. கோபம் அதிகமாகிட்டே இருக்குது, பொறாமை அதிகமாகிட்டே இருக்குது, அச்சம் அதிகமாகிட்டே இருக்குது, இன்செக்யூர் ஃபீலிங் வந்து நிறைக்குது. அழகாக இந்த வாக்கியத்தை அருமையாக ஆசை வந்து நிறைவு செய்கிறார். தந்தை அவர்களே, இப்பொழுது வந்து நாம் 12ஆம் வசனம் முடிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து பேய் பிடித்தலை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சுருங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குங்களா? அதில் வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமே, அந்த வசனத்தை வாசிப்போம்னாக்க அந்த 10வது வசனம் சாமி. 10வது வசனம் வாசிங்களேன். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார். இதற்கு பால்ட்வின் என்கின்ற ஒரு உளவியலும் விவிலியம் கலந்த ஒரு ஆசிரியர் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த பிதற்றினார்ன்ற வார்த்தை வந்து அவர் எஸ்தட்டிக்காக பேசினார், ஒரு மாதிரி ஒரு ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் பேசினார், அப்படி ஒரு பொசஸ்டு நேச்சரில் பேசினார், சீசர் அப்படிம்பாங்க, சீசரில் அந்த மாதிரியில் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை விட இன்னும் ஒரு வகையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்க 1 அரசராகும் 22-21 வாசிப்போமே. 1 அரசர் 22-21. இறுதியாக ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டி விடுகிறேன் என்றது. அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது. அப்போ
இப்போ இந்த சவுலுடைய செயல்பாடும் நிலைப்பாடும் ஒரு போலி இறைவாக்குடைய செயல்பாடு போல மாறுது. அந்த நிலையில தான் அந்த ஆவியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ருவாஹ் அதனா என்பது ஆண்டவரின் ஆவி, அது இறைவாக்கு முறைக்கு ஆவி, தூண்டுதலின் ஆவி, இறை ஏவுதலின் ஆவி, அது ஒரு வகையில். இப்போ தீய ஆவி என்பது அதற்கு ஆப்போசிட்டாக டெவிலாவோ அது அல்லது சாத்தானவோ அதை பார்க்காம எதிர் சக்தியாக பாருங்க அப்படின்னு சொல்லி பல விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால இப்படிப்பட்ட போலி இறைவா குறைப்புகளை பற்றி நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சட்ட நூல் 18:22 சொல்லப்பட்டிருக்குது. அது வாசிப்போமே. இணைச்சட்ட நூல் 18:22. ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன், அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. என்னப்படி பேசுகிறவன் பிதற்றினார். அது ஒரு எஸ்தட்டிக் ஃபீலிங் ஒரு சீஷர் பொறாமை, போட்டி, அது மாதிரி அழுக்காறு இதெல்லாம் உள்ள பார்த்தா அவன் அப்படியே குழப்பி போய் டிப்ரெஸ் ஆகி அப்படியே வளர்றா. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே. அப்படியே தீய ஆவி என்பது சாத்தானாக அவன் உள்ள போதுச்சு, எந்த ஒரு அது மாதிரி எடுக்க அவசியம் இல்லை என்பது தாழ்மையான கருத்து. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. 10ஆம் வசனத்தினுடைய இறுதி வாக்கியத்தை வாசிப்போமே. அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. ஏன் சவுலின் கையில் ஈட்டி இருந்ததுன்னு சொல்றாரு? ஒரு அழகான ஒரு அந்த சொல்றவங்க எபிரேய எழுத்தாளர் அவ்வளோ அழகான ஒரு டீகோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் நாசுக்கும் வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இந்த ஈட்டி பற்றி எங்கே சொல்கிறவங்கன்னா, கோலியாத் கையில் ஈட்டி இருந்தது, அந்த ஈட்டினுடைய முனையானது நெசவு தண்டியனுடைய தறிக்கட்டையை போட்டதுன்னு சொல்கிறாரு. அதே ஈட்டி கையில் இருக்குது. புரியுங்களா? அப்போ இந்த இடத்துல கோலியாத் யாரு? சவுல் தான் கோலியாத். தாவீதுக்கு ஒரு போர்க்களம் அல்ல, ஒவ்வொரு நாளும் போர்க்களம் தான். அன்று கோலியாத்தை எதிரணியிலிருந்து அவனை தாக்கிறான். இன்று ஒரே அணியிலிருந்து தன்னை தாக்குகிற கோலியாத்தை அடையாளம் செய்து கொண்டுகொள்ள தாவீது அழைக்கப்படுகிறார். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. ஈட்டி இருந்தது தப்பு கிடையாது. அரசங்கள் ஈட்டி இருந்தது தப்பா? தப்பு இல்லை. அடுத்த வருஷத்தை வாசிங்களேன். நான் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எறிந்தார். ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார். 12ஆம் வசனம் வாசிங்களேன். ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததனால் அவருக்கு சவுல் அஞ்சினார். ரொம்ப அழகான வசனங்க, ரொம்ப அழகான வசனம். இது ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த இருமுறைன்ற வார்த்தையும் செவரோடு செவரையுடைய குத்துவே நம்ம எரியிற அந்த வெறித்தனத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து வருது? எங்கிருந்து? பொறாமையில் ஆரம்பிச்சதுங்க. அந்த பொறாமை எதனால வந்துச்சு? மக்கள் பாடின பாட்டுனால வந்துச்சுங்க. ஒத்த பாட்டா பாட்டி வீட்டுக்குள்ள வினையை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அது முதலாவது. அதுக்கு நம்ம கதை சொல்லிட்டோம். அதுக்கு விளக்கம் வாழ்க்கை சொல்லிட்டோம். இங்கே சவுளுடைய மனப்பான்மை, அந்த பொறாமன்றது ஒரு சின்ன விதை மாதிரி விழும். அந்த விதையை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்படி போடலைன்னா முளைக்கும், கிளைக்கும், மரமாக மாறும். நம்மளை எவ்வளோ கேவலமான நிலைக்கு இட்டுருக்கோமோ அவன் நிலைக்கு விட்டு போங்க. அதான் அந்த பொறாமையினுடைய மிகப்பெரிய. சும்மா அந்த பழியை ஒப்பு கொடுக்குறோம், அவன் பழியை ஒத்துக்கிட்டார், நம்ம கிட்டே ஒத்துக்கலையே ஐயா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்கே போய் நின்றுச்சு? அவன் மேல் பாய்ந்து நயவஞ்சமாக வா சகோதரா வயல்வெளியில் உலாவோன்னு அவனை கூட்டிகிட்டு போய் அவன் மேலே பாஞ்சி அவனை அடித்து கொல்றான். கொன்ற பிற்பாடு என்ன, விவிலியத்தில் முதல் கொலையே பொறாமையினால தான், வேறு எதுனாலும் இல்லைங்க. பொறாமையினால் இருக்கிறது கொலை வரைக்கும் போகுது, கொலை பண்ணுறான். அதான் இந்த இடத்துல அதுதான் இருக்குது. அந்த அவனை செவரோடு செவராய் நான் குத்துவேன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறான், நாட்டை தூக்கி பிடிச்சிருக்கிறான். அந்த படைத்தளபதிகள், அமைச்சர்கள், மதியுக சிற்றரசர்கள் அல்லது படை வீரர்கள் யாரும் செய்யாத ஒரு ஆடு மேய்க்கிற பையன் முன்ன நின்று நாட்டை காப்பாற்றி மானத்தை காப்பாற்றி தூக்கி நிறுத்தியிருக்கிறான். அவனை செவத்தோடு சேர்த்து அரைவன்னா உன்னுடைய இழிவான மனநிலை எங்கேருந்து வந்துச்சு? பொறாமையினுடைய விளைவாக வருது. அந்த பொறாமன்றது எவ்வளோ கொடுமையானது என்பது ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவன் கையில் ஈட்டி இருந்தது. கோலியாத்தை போல நீ அவனை கொள்ள தானே பார்க்குற, வாடா அவனை பிச்சு பிச்சு வானது பரவல் போடுறேன்டான்னு சொன்னான். நீ சொல்லாமல் செய்கிற, அவ்வளோதான். சூழ்நிலைக்காமல் செய்கிற நீ, அவ்வளோதான். இந்த இடத்துல தாவீது பக்கம் வருவோம், கேமராவை அந்த பக்கம் திருப்புவோமே. ரொம்ப அழகாக இருமுறை தவிர்த்து விட்டார். டேய் பொடியா அப்படின்னு நம்ம மனசு சொல்லுறது. அவன் தான் ஒரு தடவை அடித்தால ஓட வேண்டியதானடா, ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பார்க்குறவங்க எல்லாரும் கேட்பாங்க. நம்மளுக்கே பதறது. ஐயோ இவன் பாடு உட்காந்து மியூசிக் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் ஈட்டியில் செவத்தோடு சேர்த்தா குத்துன்னு எய்யறான், அதை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் வாசிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு நாளைக்கு சவுல் செவரோடு செவராக அவனை குத்துவன்னு வீசுறாரு. முதல் வித்துறாரு. பாக்ஸிங்கில்
மிஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. இப்படி குத்து அவர்கள் டக்குப்படி விலகிறது. அந்த முகமது அலி என்ற உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டையில் அதுக்கு ரொம்ப பேர் போனவர். அந்த மிஸ்ஸிங்கில் வந்து நிறைய இருப்பார். அவர் அடித்து ஜெயிக்கிறத விட மிஸ் பண்ணி ஜெயிக்க வச்சது தான் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. எதிராளி சலைக்க வச்சு ஜெயிக்க வைப்பார். அது வந்து ஒரு நல்ல தந்திரம், போர் தந்திரம். அழகாக இவர் மிஸ் ஆகிறார் ஃபஸ்ட்டு செகண்டு. எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு தடவை மிஸ் ஆகணும்னு ஆள் உஷாராகணும். ஃபஸ்ட்டு தப்பிச்சுட்ட தப்பித்தவர் உள்ள வச்சா சொருவிடும், எஸ்கேப் பண்ணியிருக்க வேண்டி தானடா அப்படின்னு நம்மளுக்கு மனசு வருது. அங்கே தான் ஆசிரியர் வந்து தாவீதை அப்படி எதுவுமே சொல்லாம தூக்கி பிடிக்கிறார். அதாவது நன்றி கெட்ட ஒரு சவுலும் நன்றியின் ஒட்டுமொத்த உருவமான தாவீதும் அந்த இடத்துல அப்படியே வைக்கிறார். அழகாக இன்னைக்கு வைக்கிறாரு. தாவீதை பற்றி எதுவுமே செய்யலை, இருமுறை தவிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசிரியர் அப்படி அதை பற்றி கமெண்ட் கூட சொல்லாமல் போகிறார். அதான் வந்து எபிரேய நயன்றது. அப்போ படிக்கல ஒரு தடவை 2 தடவை அந்த படுபாவைக்கு ஒரு எந்த மனசு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மனசு அவனை கரிக்கவும் இவனை வந்து பாராட்டவும் நம்ம தோணும். முதல்ல படித்தா அப்படி. ரெண்டாவது வந்து விவிலிய வல்லுநர் சொல்கிறாங்க, 2 NAB என்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய விளக்கவரை சொல்லுது 2 இந்த இடத்துல 2 நிலைகள் ஆசிரியர் வந்து அந்த தாவீதை உயர்த்தி பிடிக்கிறார். ஒன்று தாவீதினுடைய வலிமை. அதாவது நிறைய சமயத்தில் நம்ம போராடணும், எப்படி போராடணும் அல்லது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுக்குள்ள நீ போராடும்போது உன் பலவீனத்திலேருந்து போராடாது, உன் பலத்திலேருந்து போராடு. சவுலுக்கு பலம் வந்து பொறாமையாக இருந்துச்சு, அதனால கொல்ல தேடினான். தாவீதுக்கு பலம் என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நானாக இருக்கிறேன், நீ யாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பலத்திலேருந்து போராடுறான். நிறைய சமயத்தில் நீ பலவீனத்தில் போராடணும், நம்முடைய பலவீனத்திலேருந்து போராடக்கூடாது. we should not fight for our weakness, we fight from our strength. தாவீதுக்கு ஸ்ட்ரென்த் எது? கான்ஃபிடென்ஸு, அவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, அவனுடைய துணிவு, அவனுடைய நன்றி எண்ணம், பிரமாணிக்கம், இதுதான் அவனுடைய பலம். அந்த பலத்தில் தான் அவன் போராடுறான். ஒரு தூரம் அடிச்சிடல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்னொரு அடித்தா கூட தப்பிச்சுக்கோங்க சார், எவ்வளோ ஒரு தில்லு அவருக்கு. அதான் முதலாவது, அந்த முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து அவருடைய பிரமாணிக்கம். இதில் வந்து ஆங்கில எழுத்தாளர் சொல்கிறாரு, ஐ எம் குட் நாட் பிகாஸ் யூ ஆர் குட், I am good, I want to be good. இது முதலாவது. I am good not because you do good to me. Even if you are doing evil also, I'll be good. அதுதான் வந்து அந்த நன்மைத்தனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக தாவீது அங்கே படம் பிடிக்கிறார். தாவீது சவுலுக்கு நல்லவராக நடப்பது, சவுல் நல்லவராக தாவீது நடந்து கொண்டதால் அல்ல, தாவீது நல்லவராகவே இருந்ததனால். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கொட்டுவது சவுலின் குணம் என்றால் காப்பது என் குணம். அதான் தலைவனுடைய பண்பு. விமர்சனங்களுக்கும் தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் தயங்கி போகிறவனும் மயங்கி போகிறவனும் மருண்டு போகிறவனும் தோண்டு போகிறவனும் தலைவனே அல்ல. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை இவ்வளோ அழகாக ஆசிரியர் தாவீது அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறார். அரசனுடைய தந்திரம் பாருங்க, இவனை நாம் முன்னிருந்து அகற்றி யாழ் மீட்டுகிறவனாக நமக்கு ஆற்றுப்படுத்துவனாக இல்லை, அவனை போர் வீரனா அவன் போரில் போகட்டும், 1000 தலைவராக மாற்றுவோம், அவன் போய் போராட்டம் சித்து மடிட்டோம் என்று ஒரு சிக்கலை உருவாக்குறார்.